நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கஞ்சி ரெசிப்பிங்க. கஞ்சி என்னென்னா கம்பு கூழ் அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. ஆனால் அதோட ஈக்குவல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு கஞ்சி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உளுத்தங்கஞ்சிங்க. இந்த உளுத்தங்கஞ்சி அதில் இருக்க சத்து விட்டமின்ஸும் சரி, அதில் இருக்க ஒரு சத்தும் சரிங்க, அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரிச் ப்ரோட்டீன் சொல்லலாம். சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முட்டி வலி அந்த மாதிரி லைட்டாக ஆரம்பிக்குது இப்போ தான் அப்படிங்கிறவங்க கூட இந்த கஞ்சி எடுத்துக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் டீ காஃபிக்கு பதில் இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க, இல்லை மார்னிங் எப்போ வேணாலும் உங்களோட விருப்பங்க. கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிறைய பேத்துக்கு தெரியுங்க, கிராமத்தில் உள்ளவங்களுக்குலாம் அந்த உளுத்தங்கஞ்சிங்கிறது பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம இப்போ சிட்டி லைஃப்பில் இப்போ மாறினோன்னா சில பேர்த்துக்கு தெரியுதுங்க. ஆனால் இப்போ ஒரு ஹெல்த் ப்ரிகாஷனுக்காக நிறைய பேர் புதுசாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெல்த்தியாகவே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இதுவும் ஒரு டிஷ்ஷு தாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் தாங்க. இதுக்கு நீங்கள் தனியாக உளுந்து ஊற வச்சுலாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் மாவு ஆட்டுறப்ப ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக அதை தண்ணியில் நம்ம கரைச்சிக்க போகிறோங்க. கரைச்சிட்டு வெல்லம் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு தேங்காய் துருவி போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த உளுத்தங்கஞ்சி. வாங்க நான் இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதை இப்போ நான் தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கிறேங்க. இதுக்கு ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இது சும்மா தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதுங்க. இங்கே பாருங்களேன், இது அவ்வளோ சீக்கிரமும் கரையாதுங்க. கொஞ்சம் இதை எடுக்கும். நீங்கள் அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுட்டுலாம் இதை நம்ம கிண்ட முடியாது, அடி பிடிச்சிரும். தண்ணி ஊற்றி தாங்க நம்ம இது பண்ணணும், கிண்டணும். இங்கே பாருங்கள், இல்லை நம்ம கையை விட்டு கூட நம்ம அதை இது பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இது தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், தெரியுதா? இந்த அளவுக்கு இது தண்ணியாக இருக்கணுங்க. இப்போ வாங்க அடுப்பில் வச்சுருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேங்க. இது வாசனைக்காக இப்போ ஏலக்காய் தட்டி போட போகிறேங்க. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இல்லை பால் மாதிரி இருக்குல்லங்க, சூப்பராக இருக்குங்க உண்மையிலுமே. ஏலக்காய் இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 ஏலக்காய் எடுத்து அதில் உள்ள அந்த விதையை மட்டும்தான் நாங்கள் எப்போதும் போடுவேன். நான் அந்த இது மேலே உள்ள அந்த தோல் எப்போதும் இதில் தாங்க ஸ்மெல்லே. அதனால் நான் இதை மட்டும் போட்டுக்கிறது. குடிக்கிறப்பையும் ஒன்றும் தெரியாதுங்க. பாயாசமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் இதை மட்டும்தான் போடுவேங்க. இது நல்லா கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் இது வெயிட் பண்ணுவோம். ஒன்றே ஒன்றுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு கொதிக்க விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிரும். ஏன்னா உளுந்து அந்த அடி பிடிக்கிற தன்மை, டக்குன்னு அடி பிடிச்சிருங்க. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்கங்க, அடி பிடிக்க விட்டுறாதீங்க. பாருங்கள், கொதி வரட்டுங்க, நான் காட்டுறேன். சில பேர் இதுக்கு வெல்லம் போடுவாங்க, சில பேர் நாட்டு சக்கரை போடுவாங்கங்க. நானாக இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை போட்டு தான் இதை நான் பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்களேன், எப்படி பால் பொங்குற மாதிரி பொங்கி வருது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது எப்படி வெந்துருச்சு. இது எந்த ஸ்டேஜில் வெல்லம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்லா அந்த உளுந்து அந்த பச்சை ஸ்மெல்லு போய் உளுந்துக்குன்னு ஒரு ஸ்மெல்லு இருக்குங்க. அது கண்டிப்பாக இது அந்த கஞ்சி பண்ணவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு மணமாக இருக்குங்க அந்த ஸ்மெல்லு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அந்த ஸ்மெல் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன். கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, ஆமாங்க உண்மையாலுமே அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. அதுதான் இதுக்கு கரெக்டான பதம். இந்த கஞ்சி நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரையோ இதில் போடலாங்கிறதுக்கான ஒரு இதுங்க இது. பாருங்கள் எப்படி கொதி வரட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம், எனக்கு இப்போ தாங்க லைட்டாக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த இது இன்னும் அடுப்பில் இருக்கட்டுங்க கஞ்சி. இங்கே பாருங்கள், நல்லா இது கொதி வந்துருச்சுங்க. நல்லாவே இது வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஹையில் வச்சிடாதீங்கங்க. ஹையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்குங்க இது. அதனால் சிம்மில் வச்சு ஸ்லோவாகவே பண்ணுங்கங்க இதை. இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த நாட்டு சர்க்கரையை 3 டீஸ்பூன் போட போகிறேங்க. நான் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. பாருங்கள், நாட்டு சர்க்கரை போட்டோன்னா கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இதில் இப்போ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று ஆட் பண்ண போகிறேங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது இல்லைன்னா எந்த ஸ்வீட்டுமே பண்ண மாட்டாங்க. அதை ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், என்னன்னு தெரியுதாங்க அந்த முக்கியமான விஷயம்? டடாங், உப்புங்க. இது இல்லாமல் எந்த ஸ்வீட்டும் பண்ண மாட்டாங்கங்க. இது எதுக்காக அந்த உப்பை போடுறாங்கங்கிறத எனக்கு கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
தெரியாதவங்க கேளுங்க, நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்கிறேன். இது இல்லாமல் எந்த ஸ்வீட்டுமே யாருமே பண்ண மாட்டாங்கங்க. எல்லா ஸ்வீட்லேயும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சமானாலும் வந்து அந்த சால்ட்டு போட்டு தான் எல்லா ஸ்வீட்டும் பண்ணுவாங்க. அது என்னங்கிறத எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் இருந்துச்சுன்னா துருவி போட்டுக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட தேங்காய் இல்லைங்க, அதனால் நான் தேங்காய் போடலை. எப்போதும் தேங்காய் இல்லாமல் நான் செய்யவே மாட்டேன். இன்றைக்கி சரி குடிக்கணும்னு போல தோணுச்சுங்க. தேங்காய் இல்லைனாலும் பரவாயில்ல, செஞ்சு குடிப்போங்கிறதுக்காக செஞ்சேங்க. தேங்காய் கண்டிப்பாக லாஸ்ட்டாக ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் துருவி போடுங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரைச்சி போட்டுறாதீங்க, நல்லா துருவி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம உளுத்தங்கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், சுட சுட ஆவி பறக்க நம்மளோட உளுத்தங்கஞ்சி எப்படி ஆவி பறக்குது பாருங்க. ஆஹா, நான் குடிக்க போகிறேங்க. எனக்கு இதுக்கு மேலே அதை வெயிட் பண்ண முடியாது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்ட கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏன் வந்து எல்லா ஸ்வீட்லேயும் நம்ம உப்பு போடுறோங்கிறத. பாய். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷில் உங்களை கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க. இப்போதைக்கு பாய்.